ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. ஸோ ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. அதே சமயத்தில் டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. நிறைய பேர் பாதி டார்கெட்லேயே வெளியே வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண சொல்ல உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிகினர்ஸ், அதாவது மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்க, பேசிக் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் பற்றி என்னென்னு தெரியல, அவங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி என்னென்னு தெரியல, அவங்களுக்காக இந்த ஒரு விஷயம். அதாவது நம்ம சார்ட்டில் பார்க்குறாங்க, சார்ட்டில் என்னென்னவோ நிறைய கேண்டில்ஸ் போகுது, அது எப்படி நம்ம ரீட் பண்ண தெரியலைங்களா, அது என்ன நம்ம அடுத்தது என்ன நடக்கும் புரியல என்னால் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கன்ஃபார்மாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக அமையும் கண்டிப்பாக. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறந்துடுவீங்க, நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசிக் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ், அதாவது நீங்கள் மார்க்கெட்டில் என்ன கவனிக்கணும், இவ்வளோ கேண்டில்ஸுங்க, விதவிதமான கேண்டில்ஸுங்க இருக்கும், இதெல்லாம் நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்றத இந்த பேசிக் வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியல, ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புல்லிஷ் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும்தான் புல்லிஷாக அப்போது இவ்வளோ அதாவது ஒரு பெரிய சாலிடு க்ரீன் வந்தால் நம்ம புல்லிஷ் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது புல்லிஷ் அப்படின்னா ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸை எல்லா கேண்டிலுக்கும் நம்ம பார்த்த உடனே நம்ம ரீட் பண்ண கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே கேண்டில்ஸ்டிக்ஸ் நம்ம டெக்னிக்கல் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, எவ்ரி கேண்டிலுடைய லோ, ஹை, க்ளோஸ் எங்கே ஃபினிஷ் ஆகுதுன்றதை பார்த்த ஒரு செகண்டில் நம்ம கண்டுபிடிக்க கற்றுக்கணும். ஒரே செகண்டில் தான், 1 செகண்டில் நம்ம பார்த்த உடனே அந்த கேண்டில் ஓப்பன், லோ, ஹை எங்கே இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பேசிக். இது ஒரு செகண்டில் விஷயம், நம்ம இந்த கேண்டில் என்ன கேண்டில் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த பேசிக் ஆஃப் கேண்டில் ஸ்டடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்குல்லைங்களா, இது என்ன அர்த்தம், என்ன சொல்ல வருது, இது இந்த கேண்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 மினிட்ஸ் அப்படின்னு நான் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் இது என்ன சொல்ல வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்குது, அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இதில் பையர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, இந்த கேண்டில் பையர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வருது. சரி, இந்த கேண்டில் என்ன எப்படி க்ரியேட் ஆகிருக்குது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகேங்களா, மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனோட லோ ப்ரைஸ் கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகே, அதனோட லோ ப்ரைஸ் கீழே எடுத்துப்பாங்க. கடைசியில் இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதோட ஹை ப்ரைஸ், அதனோட ஹைட் தொட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்றது பேசிக். ஓகே, இது எல்லாமே நீங்கள் பார்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கேண்டில் 200 கேண்டில் நீங்கள் பார்த்து 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 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேண்டில் ரீட் பண்ணுற விஷயம் வந்துடும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எவ்ரி கேண்டிலோடைய லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இது இவ்வளோலாம் பண்ணி நமக்கு ஸ்டாப் லாஸ்லாம் வராதா அப்படின்னு கேட்கலாம். ஏன் டார்கெட் மட்டும்தான் வரும் அந்த மாதிரிலாம் பண்ணால் அப்படின்னு கேட்கலாம். இல்லை, 70% டார்கெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பண்ணுறத விட கண்ணை திறந்துட்டு ஒரு நாலேஜோட கெயினோட பண்ண சொல்ல கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சரி, புல்லிஷ் கேண்டில் ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ். ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன பண்ணுங்க, இது ஒரு புல்லிஷ் கேண்டில். புல்லிஷ்னால் பையர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க இந்த கேண்டில் அப்படின்றது ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சாச்சு. இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ கேண்டில்ஸ் இருக்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட கேண்டில் ஒரு சைஸும் ஒரு நிமிஷத்துக்கும் வேறு மாதிரி அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எல்லா கேண்டில்லையும் இந்த மாதிரி எதனா லாங்குவேஜ் உங்களுக்கு சொல்லிட்டு தான் ஒரு கேண்டில் ஃபினிஷ் கொடுக்கும். அடுத்த கேண்டில் ஒரு கேண்டில் நீங்கள் 15 மினிட்ஸாக இருக்கட்டும், 1 ஹவர் ஆகட்டும், எந்த கேண்டிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு சொல்லிட்டு தான் அந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகிட்டு உங்கள் மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் கேண்டில் உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகே, இது புரிஞ்சுங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு புல்லிஷ் கேண்டில்லாம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, சில பேர் ரெட் கேண்டில் நெகட்டிவ்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட் கலர் கேண்டில் நெகட்டிவ் அப்படின்வாங்க. அது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கும், ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளாரிஃபிகேஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் வீடியோவும் லைக் பண்ண மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, சரி, இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கேண்டில் வரலாம். இப்போது புல்லிஷ் கேண்டில் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு கேண்டில் புல்லிஷ் கேண்டில் ஆகிடுச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில் போய் இது ரெட் கலர் இருக்குது, இது பேரிஷ் கேண்டிலா, அது சேலர்ஸ் அதிகமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம். சரி, இது ஓப்பன், லோ, ஹை எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? அதில் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க,
அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மார்க்கெட்டை எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேனில் வந்தால் எங்கே ஓப்பன், லோ, ஹை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், ஓப்பன். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. ஓப்பன். லோ இது கடைசியாக எங்கே லோ எடுத்துகிட்டு போனாங்க? லோ. க்ளோஸ் எங்கே கொடுத்துருக்காங்க? க்ளோசிங். இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதனோட ஹை எங்கே? ஹை. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. கிட்டத்தட்ட 90% வந்து மேலே ஏற்றி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. யார்? பையர்ஸ். சேலர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ரைட், ஓகே, ஓப்பன் ஆச்சு, எல்லாமே ரைட், கம்ப்ளீட்டாக கீழே வந்துட்டு அது அதாவது என்ன ப்ரீவியஸ் இந்த கேனில் விட்டுருங்க. இந்த கேனில் இப்போ ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சு க்ரீன் கலர் கேனில் இந்த கேனில் விட்டுருங்க. ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு கேனில் இது மாதிரி ஆகுது அப்படின்னா அந்த கேனில் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது லோ வந்து கீழே 90% வந்து மேலே எடுத்துன்னு போயிட்டு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து ரெட்டாக உங்களுக்கு காமிக்குது, ரெட் வந்து காமிக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சேலிங் சிக்னல் வந்துடுச்சு, சேலிங் ரெட் கலர் பார்த்துட்டு நம்ம சேலிங் சிக்னல் வந்துடுச்சு, ஸோ நேரத்துக்கு வந்து நம்ம சேலிங் இது சேலிங் கேண்டில் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. இதுவும் வந்து புல்லிஷ் கேண்டில் தான். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது, ஹேமர் வச்சுக்கலாம், லாங்குவேஜ் அப்புறம் பார்த்துக்கலாம். கேண்டில் என்ன லாங்குவேஜ்னு மட்டும் பார்த்துங்க நீங்கள். ஓகேங்களா, ஸோ நீங்கள் புல்லிஷ், எங்கல்ஃபிங், ஷூட்டிங் ஸ்டார், ஹேமர் அதெல்லாம் விடுங்க, அது அப்புறம் கதை. ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, எவ்ரி கேண்டிலோடைய லாங்குவேஜ் புரிஞ்சுங்க, அது பேர் அப்புறம் வைக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது என்ன புல்லிஷ் கேண்டிலா, பேரிஷ் கேண்டிலா? இது புல்லிஷ். ஏன்னா கிட்டத்தட்ட 90%க்கும் மேலே போய்ட்டு உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குறாங்க. மேபி இந்த ரெட் கலர் சின்னதாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சில டைம் கம்மியாகவும் ஆகிடலாம். ஓகேங்களா, சரி, இப்போது ரெண்டாவது கேண்டிலும் பார்த்தாச்சு நம்ம. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கேண்டில், மூணாவது கேண்டில் வரலாம். இதில் எங்கே ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ் எங்கே கண்டுபிடிப்பீங்க? இதில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்களா? இங்கே ஓப்பன் ஆகுதுங்களா? நோ, ஓப்பன் இங்கே ஆகுது. ஏன் அப்படின்னா ரெட் கலர் வந்து க்ளோஸ் ஆக சொல்ல மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கும், க்ரீன் கலர் ஓப்பன் ஆக சொல்ல கீழே ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் கிடையாது. ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு மேலே அந்த இடத்துல வரைஞ்சிடுவாங்க, மேலே வந்து வரைஞ்சிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ மேலே கிடையாது. ரைட்டுங்களா? சார் அப்போது க்ளோஸ் எங்கே? க்ளோஸ் எங்கே? க்ளோஸ். ஹை எங்கே போடலாங்களா? எஸ், மேலே ஹை. அப்போ லோ எங்கே? லோ. ஸோ இந்த கேனில் என்ன சொல்ல வருது, மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணாங்க, மார்க்கெட்டு இதுலேயும் வந்து செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஒரு ஷேடோ வருதுன்னா அந்த இடத்துல வந்து ஃபைட்டிங், பையர் செல்லர்ஸ் ஃபைட்டிங் நடந்து முடிஞ்ச ஸ்டோரி அது வந்து காமிக்கும். அந்த கேண்டில் க்ளோசிங்கில் அதனோட ஸ்டோரியை காமிக்கும். அந்த 15 நிமிஷம் அந்த கேனில் என்ன நடந்திருக்குன்றத உங்களுக்கு ஸ்டோரி காமிக்கும். இந்த ஃபஸ்ட்டு கேனில் வந்து என்னென்னா ஓப்பன் ஆனதே இங்கே தான், ஸோ இங்கே ஃபைனலாக க்ளோஸ் கொடுத்துருக்காங்க காமிக்குது. இந்த மூணாவது கேனில் என்ன, ஓப்பன் ஆனது மேலே ஓப்பன் ஆனது, ஆனால் வந்து சேலர்ஸ் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு காமிக்குது. ஓகேங்களா, ஸோ எவ்ரி கேனலோடைய ஸ்டோரியை வந்து அந்த 15 நிமிஷமோ ஒரு ஹவர் நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் கேண்டில் ஸ்டிக் பார்க்குறீங்களோ அந்த ஸ்டோரியை அந்த கேண்டில் வந்து உங்களுக்கு எடுத்து உரைக்கும். ஓகேங்களா, ஸோ இது என்ன இப்போது, இதுவும் புல்லிஷ் கேண்டில் தான். ஓகேங்களா, நல்லா கவனிங்க, இதுவும் புல்லிஷ் கேண்டில் தான், மூணாவது புல்லிஷ் கேண்டில் தான். சார் அப்போ இவ்வளோ கேண்டில் எல்லாமே புல்லிஷ்னா அப்போ எல்லாமே பாசிட்டிவ் கேண்டிலா அப்படின்னு கேட்கலாம். எஸ், எல்லாமே பாசிட்டிவ் கேண்டில் தான். ஓகேங்களா, சரி, இப்போ இதுக்கு எங்கே ஓப்பன் ஆயிருக்கு கேண்டில், எங்கே ஓப்பன், க்ரீன் கலர் கேண்டில் இந்த மாதிரி அமைச்சா எங்கே ஓப்பன் ஆகிருக்கும்? எஸ், ஓப்பன் இங்கே இருக்குது. க்ளோசிங் எங்கே? க்ளோசிங் இங்கே கொடுக்கலாங்களா? க்ளோசிங், எஸ், க்ளோசிங் மேலே தான், க்ரீன் கலர் வந்து மேலே தான் க்ளோசிங் கொடுக்கும். ஹை எங்கே கொடுக்கலாம்? ஏன்னா அதனோட ஹையஸ்ட் எங்கே எதிலும் போயிருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கும். இதில் லோ எங்கே வரும்? எஸ், அந்த ஷேடோடைய பாயிண்டில் தான் லோ வரும். ஸோ இது எப்படி சார் நம்ம புல்லிஷ் கேண்டில் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது ஓப்பன் ஆனது இங்கே தான், கீழே சேலர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, பையர்ஸ் வந்து அகைன் அவங்களுக்கு ஆன்சர் கொடுத்து ஃபுல் அவங்களுடைய அக்ளிமேஷன் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிச்சுது. சேலர்ஸ் ட்ரை தான் பண்ணியிருக்காங்க. சேலர்ஸ் டைப் எங்கே க்ளோஸ் தான் சொல்லுது, எவ்ரி கேண்டில் நம்ம க்ளோசிங்கை வச்சு தான் நம்ம வந்து டிசிஷன் எடுக்க முடியும், எவ்ரி கேண்டிலோடைய க்ளோசிங் வச்சு தான்
நாம் டிசிஷன் எடுக்க முடியும். ஒரு ரன்னிங்கில் ஒரு கேண்டில் போயிட்டு இருக்குதுன்னா ஒரு 15 நிமிஷத்து கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு நிமிஷத்துலையோ 2வது நிமிஷத்துலையோ ஒரு கேண்டில் காமிக்குதுன்னா நம்பாதீங்க. அது அப்படி கிடையாது அது. ஓகேங்களா? ஸோ ஒரு கேண்டில் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அதனுடைய ஹிஸ்ட்ரி தெரியும், அதனுடைய டேட்டா தெரியும், அதுக்கு என்ன தான் நடக்குதுன்னு க்ளோசிங் அப்புறம் தான் தெரியும். க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் இது மாதிரி உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குன்னா இது புல்லிஷ் கேண்டில் தான், இது பேரிஷ் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அன்டிசிஷன் சொல்லுவாங்க. அன்டிசிஷன் கேண்டில் பார்க்கலாம், பின்னாடி 1 by 1 பார்க்கலாம். அன்டிசிஷன் கேண்டில் இருக்குது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 5th கேண்டில் பார்க்கலாம். இதில் ஓப்பன் லோ க்ளோஸ் எங்குது? ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். ஹையும் க்ளோஸும் சேமாக இருக்குது, ஹையும் க்ளோஸும் சேமாக இருக்குது, அதோட மேலே போகல. ஓகேங்களா? அப்போ இது என்ன கேண்டில் இது? எஸ், இதுவும் புல்லிஷ் கேண்டில். புல்லிஷ்னா என்ன? இது 5 கேண்டில் வந்து பையர்ஸ் வந்து நிறைஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன நினைக்கலாம், என்ன இது ஸ்டெப் என்ன எடுக்கலாம்னா, எப்போ இந்த எப்போ இந்த ஹையை கட் ஆகிட்டு மேலே போதும் பையிங்கான வாய்ப்புகள் வந்து கிட்டத்தட்ட 70% வந்து நீங்கள் இதில் வின் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நாம் ஆல்மோஸ்ட் வந்து 5 கேண்டில் டைப் வந்து புல்லிஷ் கேண்டில் பார்த்தோம் இல்லைங்களா? சரி, இப்போது 5 கேண்டில் வந்து சைஸ் இதே மாதிரி பெரிய பெரிய சைஸாக தான் வரணுமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சேம் டிசைனில் ஸ்மால் சைஸ் இருந்தால் கூட அது வந்து புல்லிஷில் தான் கணக்கு வரும். சேம் சைஸ், அதான் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஆங்கிளில் நான் சொல்ல இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் முக்கால்வாசி ஒரு 90% அப் சைடில் போய்ட்டு ஒரு ஸ்மால் சைடு ஒரு கேண்டில் இது மாதிரி வருது, இந்த மாதிரி ஒரு வருது உங்களுக்கு. இப்போ இந்த செகண்ட் கேண்டில் மாதிரி போட்டுக்க சின்னதுன்னா ஆமாம், இதுவும் வந்து புல்லிஷ் கணக்கு தான் வருது. ஓகேங்களா? ஏன்னா இங்கேருந்து 90% மேலே போய்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இது மாதிரி வந்து புல்லிஷ் மேலே வந்து அப்பர் சைடுக்கான ஒரு வியூ பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து புல்லிஷ் நம்ம பார்த்தோம். நம்ம இதே சினாரியோவில் ஒரு பெரிஷ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதே நீங்கள் ஒரு பெரிஷ் சினாரியோவில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போது இதுக்கு ஓப்பன் லோ க்ளோஸ் இப்போ நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்கன்னா, இப்போ ரெட் கலர் கேனில் ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் எங்கே வரும்? எஸ், மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்குது, இங்கே க்ளோஸ் ஆகிருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 4 கேனில் வந்து சேம் இடத்துலாம் க்ளோஸ் ஆகிருக்குது. ரெட் கலர்லாம் வந்து கீழே அடி சைடு தான் வந்து க்ளோஸ் ஆகும். மேபி லோ கீழே அதோட கட் ஆகிருந்தால் லோ போயிருக்கலாம். ஒன்று இடத்துல லோ போகும், ஒரு சில டைமில் லோ போகாது. அது லோ இருந்தால் லோ கனெக்ட் பண்ணிங்க, லோ இல்லை அப்படின்னா அது எங்கே க்ளோசிங் ஒரு சில டைமில் லோவும் க்ளோஸும் ஒரே டைமில் இருக்கும். ஓகேங்களா? அந்த க்ரீன் மட்டும் வந்து க்ளோஸ் வந்து மேலே இருக்கும். ஓகேங்களா? மேலே இருக்கும். இது வந்து லோ, ஓப்பன் லோ. அதாவது மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்குது, இது வந்து ஹையாக இருக்குது, இங்கே க்ளோஸ், இது லோ சேம் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது இது ஹை எல்லாமே வந்து ஹை சேம் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து அங்கே ஹை அந்த ப்ரைஸ் போயிருக்குது. ஸோ அந்த ஹை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பெரிஷ் என்னன்னா சேலர்ஸ் வந்து ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்காங்க அதில் அப்படின்னு. சேலர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இது அதுவும் அதே மாதிரி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னா எந்த டைம் ஃப்ரேம்னா எடுத்துங்க நீங்கள். 5 மினிட்ஸாக இருக்கட்டும், 1 ஹவராக இருக்கட்டும், டே சார்ட்டாக இருக்கட்டும், மந்த்லி சார்ட் எதனா இருக்கட்டும், அதாவது அந்த என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்றத அது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த கேனில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து பேரிஷ் கேனில். சரி, நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் வந்துச்சு நம்ம வந்து புல்லிஷ் கேனில் அப்படின்னா இல்லை. ஏன்னா 90% கீழே இறக்கிருக்காங்க பாருங்கள். சேலர்ஸ் வந்து இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. சேலர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க பையர்ஸை, ஆனால் முடியல அவங்களால. ஸோ கடைசியாக வந்து கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இது வந்து செல்லிங் ப்ரெஷராக காமிக்குது. ரெண்டு அகைன் வந்து இப்போ 3வது கேனில் இது ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னே தெரியுது உங்களுக்கு எங்கே ஓப்பன் ஆகிருக்குது, எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னு. எஸ், இங்கே ஓப்பன் ஆகிருக்குது. பையர்ஸ் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களால முடியல. ஸோ ஓப்பன் ப்ரைஸ்க்குனா கீழே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது இன்னும் கன்ஃபார்ம் நமக்கு இதுக்கு கீழே போனால் சேலிங்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இந்த 4th கேனில் பாருங்கள், இதில் நிறைய பேர் இந்த 4th கேனில் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இந்த கேனில் என்ன அதாவது அன்டிசிஷன் கேனில் அப்படின்வாங்க, அன்டிசிஷன் கேனில் அப்படின்வாங்க. இல்லை, அன்டிசிஷன் கேனில் கிடையாது. இதில் நல்லா கவனிங்க, யார் இவங்க? சேலர்ஸ். பையர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பையர் ட்ரை பண்ணோட ஷேடோ தாங்க மேலே காமிக்குதாங்க. ஆனால் சேலர்ஸ் வந்து திரும்ப கீழே வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரைட், மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ முடியல அவங்களால. ஸோ அந்த ஓப்பன் ப்ரைஸோட கீழே எடுத்து வந்து ஃபைனலாக கீழே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க சேலர்ஸ் அந்த கேனில் தான் வந்து இந்த அறிகுறி காமிக்கும். இதுவும் 5th ஒன் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். மேபி லிட்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கும், ஓப்பன் ஆகி லைட்டாக மேலே போயிருக்காங்க, கடைசி வந்து கீழே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பேரிஷ்கான ஒரு அடையாளம். ஓகேங்களா? நீங்கள் சார்ட்டில் பார்க்க சொல்ல எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் பரவாயில்ல, 5 மினிட்ஸாக இருக்கட்டும், 15 மினிட்ஸாக இருக்கட்டும், 1 ஹவராக இருக்கட்டும், எந்த டைம் ஃப்ரேம்னா இருக்கட்டும் பரவாயில்ல, அந்த டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து
இமீடியட்டாக அந்த ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் எங்கே வருது, இந்த கேண்டில் எங்கே போகும் அப்படின்றத ரீட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 100லேருந்து 200 கேண்டில் நீங்கள் பாருங்கள். 200, 500 அந்த கேண்டில்ஸ் நீங்கள் எத்தனை அளவுக்கு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு செகண்டில் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸில் அந்த கேண்டில் ஓகே இந்த மாதிரி கேண்டில் அப்படின்றத உங்களுடைய ஐஸ் வந்து டியூன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட் இந்த அன்டிசிஷன் கேண்டல்லாம் பார்க்கலாம் சார். அதான் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுது. அப்படின்னா அன்டிசிஷன் கேண்டில் வர சொல்ல என்ன பண்ணணும்னா நீங்கள் எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போது பேரிஷ் கேண்டில் வந்தால் அதுக்கு கீழே போனால் சேல் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ புல்லிஷ் கேண்டில் அது மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு மேலே போனால் பை பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த அன்டிசிஷன் கேண்டல்லாம் வந்துச்சுன்னா எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி வாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த அன்டிசிஷன் கேண்டல்லாம் வந்து கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 80% கேண்டில்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் வந்து ஷேடோங்க அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஷேடோங்க மேலேயும் ஃபைட் பண்ணியிருப்பாங்க, கீழே வந்துருப்பாங்க, கீழே ஃபைட் பண்ணியிருப்பாங்க, மேலே வந்துருப்பாங்க. ஸோ அதனால் என்னென்னா மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்தால் ஒரு டிசிஷன் இல்லாத மூமெண்ட் டைம் எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து தப்பாக கைட் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே போனால் பை பண்ணிவிடுங்க, இதுக்கு கீழே போனால் சேல் பண்ணிவிடுங்க அப்படின்வாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி டைமில் நீங்கள் பண்ண போனீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போ அந்த மாதிரி பண்ணலான்னா இதுக்கு முன்னாடி கேண்டில் எந்த கேண்டில்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் எந்த கேண்டிலோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த பிரேக் டவுனோ பிரேக் அவுட் எடுக்க முடியுமே தவிர ஜஸ்ட் இந்த ஒரு கேண்டில் வச்சு நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியாது. ஓகேங்களா? இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. பேசிக் தான் இல்லையா? பேசிக் கேண்டில்ஸ்னால் இங்கே ஒரு தெரிஞ்சிக்கலாம். கேண்டில் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது ஓப்பனில் தெரிஞ்சு உங்களுக்கு ஆல்ரெடி ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போது ஓப்பன் எங்கே, க்ளோஸ் எங்கன்னு. ஸோ ஓப்பன் க்ளோஸு, ஓப்பன் க்ளோஸு, ஓப்பன் க்ளோஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதில் ஏன் அன்டிசிஷன் கேண்டில் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து பையர்ஸ் இருக்காங்க. அப்போ இவங்க யார்? இவங்க செல்லர்ஸ் வந்து பை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி இருக்கு சொல்ல. இவங்க இதுலேயும் செல்லர்ஸ் மறைஞ்சிருக்காங்க, இதுலேயும் பையர்ஸ் இருக்காங்க. 2 பேர் டஃபாக ஃபைட் பண்ணி சொல்லும். நம்ம இதுக்கு மேலே பை எடுத்தாலும் ராங் ஆகும், இதுக்கு மேலே கீழே எடுத்தாலும் சேலிங் தான் ராங் ஆகும். ஏன்னா பையர்ஸ் இருக்காங்க இவங்க. ஸோ இவங்களை போராடிட்டு கீழே போக என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த பையர்ஸ் திரும்ப வந்து மேலே வர ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செல்லர்ஸ், இந்த பக்கம் யார் இருக்குது, இவங்க வந்து பையர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து செல்லர்ஸ் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, ஆனால் பையர்ஸ் இதில் மறைஞ்சிருக்காங்க. இதை வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம இது தெரியாமல் என்ன பண்ணோம், உடனே இது கட்டான பை, இது கிட்டான சேல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஹிட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கவனமாக இருக்கிறதுனா இந்த மாதிரி இப்போ நான் காமிச்சிருக்கேன் இந்த 5 கேண்டில் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு க்ரியேட் ஆகுதோ ரொம்ப அவேர்னஸாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அந்த இடத்துல இருந்து என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு லாஸ்ட் வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதாவது இப்போ புல்லிஷ் கேண்டில் வந்து அதுக்கு மேலே போனால் பை பண்ணலாமா அப்படின்னா பர்டிகுலர் எந்தெந்த இடத்துல வந்தால் அந்த கேண்டில் நம்ம பை பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல். இது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பர்சனல் வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருப்பேன். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோக்கு லிங்க் இருக்கு பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இது எதுவும் சார்ஜஸ் எதுவும் இல்லை. ஆக்சுவலி உங்களுக்கு டோட்டல் ஃப்ரீ தான் அது. ஓகே, சரி, அது வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக தான். அது டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் ஜாயின் பண்ணாதீங்க. அது பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். ஒரு 6 மாதம் 1 வருஷம் கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஒன் பை ஒன்னாக உங்களோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஏன் உங்களுக்கு அந்த விஷயம் சொல்லணும்னா, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பை எடுக்கலாம்னா இதுக்கு மேலே பை எடுக்கலாமா அப்படின்னா பை எடுக்கலாமா வேணாமா, இந்த கேண்டில் எந்த இடத்துல வந்தால் பை எடுக்கலாம் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.